சிஸ்டம் டேங்க் சொல்லுவாங்க. அதாவது வாய்க்கால் மூலமாக தண்ணி அந்த ஏரிக்கு வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து அடுத்த ஏரிக்கு போகும். இந்த மாதிரி சிஸ்டம் வந்து 55 ஏரி தான். மற்றதெல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் மீதி இருக்கிற ஒரு 30 ஏரி அப்படின்னா அந்தந்த பகுதியில் வர்ற மழை தண்ணி அதில் சேர்ந்து ஏரியா இருக்கும். இதுதான் ரெண்டு வித்தியாசம். சிஸ்டம் டேங்க்கு, நான் சிஸ்டம் டேங்க்னு சொல்லுவாங்க. வாய்க்கால்கள் வந்து ஆற்றுலேருந்து மற்ற இடத்துல இருந்து வர்றது வந்து சிஸ்டம் டேங்க். ஒரு தண்ணி வந்து அதெல்லாம் சிஸ்டம் டேங்க். ஆமாம். ஆனால் ஆமாம், அது வந்து 55 டேங்க் அது மாதிரி இருக்குது நம்ம பாண்டிச்சேரியில். அதாவது பாண்டிச்சேரி ரீஜனில் மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா தானாக வந்து மழை பெய்ஞ்சு அந்தந்த பகுதியில் வர்ற தண்ணி வந்து தேங்கிறது வந்து அதுவும் ஏரி தான். ஆனால் அது வந்து நான் சிஸ்டம் டேங்க். அது வந்து ஒரு 30 டேங்க் இருக்குது. இந்த சிஸ்டம் டேங்க் எல்லாத்தையும் வந்து ஆழப்படுத்தி கரையை உயர்த்தி கொள்ளளவு அதிகமாக்குறது தான் வந்து வேப்கோஸ்ன்ற நிறுவனத்தை வந்து நம்ம நியமிச்சிருக்கோம். அது வந்து உங்கள் முதல் கட்டமாக 5 பெரிய ஏரிக்கு மட்டும் இப்போ வந்து எஸ்டிமேட் போட்டு ரெடி பண்ணிருக்காங்க. இன்னொரு 15 நாளில் நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு அனுப்புவோம். அதுக்கு வந்து 90% வந்து பணம் வந்து பாகூர் ஃபில் பண்ணி இது மூலமாக வந்து இந்த ஏரியாவை ஃபில் பண்ணிடலாம். இதில் எவாப்ரேஷன்லாம் போக நமக்கு அநேகமாக வந்து ஒரு டிஎம்சி அளவுக்கு தண்ணி வந்து நம்ம தேக்கி வைக்க முடியும். இந்த 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 5 ஏரியில் ஆழப்படுத்தி கரையை உயரப்படுத்தி வைக்கும்போது ஓரளவுக்கு வந்து ஒரு டிஎம்சினா ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து 50 எம்எல்டி தண்ணி எடுத்து அவரை சர்ஃபேஸ் வாட்டரை உலகம் முழுக்க வந்து நீங்கள் சர்ஃபேஸ் வாட்டர் தான் நீங்கள் வந்து குடி தண்ணி பயன்படுத்தணும். விவசாயத்துக்கும் போர்வெலுக்கு பதிலாக இதை பயன்படுத்தணுன்றது ஒரு தேதி. நமக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து சர்ஃபேஸ் வாட்டர், அதாவது நீர்நிலைகளில் தண்ணி அதிகமாக தேங்காதுனா தான் நம்ம வந்து போர்வெல் போயிருக்கோம். இது 8 மாதம் 10 மாதம் அந்த தண்ணியை வந்து ஏரியில் தேக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இப்போ நம்ம வந்து முயற்சி எடுக்கிறோம். இந்த மாதிரி வெள்ள தண்ணியெலாம் சேர்த்து வச்சா இது பெட்டராக இருக்குன்றதுனால இப்போ அது பண்ணுறோம். அந்த மாதிரி லிங்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 120 எம்எல்டி தண்ணி தேவைப்படுது, ட்ரிங்கிங் வாட்டர் தேவைப்படுது. அப்போ இந்த 5 ஏரியிலேருந்து நம்ம வந்து ஒரு 8 மாதத்துக்கு வந்து டெய்லி 50 எம்எல்டி தண்ணி எடுத்தால் கூட 50 எம்எல்டி தண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி நமக்கு வந்து குடிநீர் நீர் பயன்படுத்தலாம். அது இல்லாமல் கடல் நீரில் சுத்தம் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு டெண்டர் வச்சு கன்சல்டேட் டெண்டர் வச்சுருக்கோம். அது இந்த மாதம் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுவும் இன்னைக்கு வந்து முதல் கட்டமாக, ஆனால் 55 ஏரி பண்ண போகிறோம். முதல் கட்டமாக இந்த 5 எல்லாம் அது இப்போ எல்லாமே இன்டர்லீக் பண்ணியாச்சு. தொகுதி கணக்கே வராது, டேங்க் கணக்கு தான். நகரப்பகுதி தண்ணி வரும், அதுக்கு அங்கே ஒரு சின்ன சுத்திகரிப்பு நிலையம் போடணும். ஏன்னா அந்த தண்ணி நேரடியாக பம்ப் பண்ண முடியாது. ஆனால் உஸ்டரில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டு அதுலேருந்து தண்ணியை எடுத்து அனுப்புவோம். எல்லா வாய்க்காலுமே மழை நீர் வந்து அதான் நான் சொன்ன சிஸ்டம் டேங்க் சொன்னேன் இல்லையா. சிஸ்டம் டேங்க்ன்றது வந்து ஒரு ஆற்றுல இருந்து ஏரிக்கு கனெக்ட் ஆகுது. அதெல்லாம் முக்கியமாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அங்கேருந்து வாய்க்காலுக்கு விவசாய நிலத்துக்கு போகிறது தான் வந்து தேவைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் விவசாயம் இப்போ இல்லை. எங்கேயும் விவசாயம் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் வந்து வாய்க்கால் பண்ணுவாங்க. வாய்க்கால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் வாய்க்கால் நம்ம பாண்டிச்சேரி காரைக்கால் சேர்த்தா 300 கிலோமீட்டர் அளவுக்கு நீர்ப்பாசன வாய்க்கால். எல்லாத்தையும் வந்து தேவையில்லை. இப்போ பல இடத்துல வந்து ஃப்ளாட் ஆகி போயிடுச்சு. அதெல்லாம் பண்ண முடியாது. இல்லை, எந்தெந்த இடத்துல ஏரிக்கு நீர் வரத்து வர்ற வாய்க்கால்கள் வந்து அத்தனையும் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. அதாவது அது டெண்டருக்கு வந்து தெரியும். அது பார்த்தா டெண்டருக்கு வந்து தெரியும் உங்களுக்கு. அது ரன்னிங் மீட்டர் போட்டு கணக்கு பண்ணுவாங்க. அது தெரியல, டெண்டருக்கு தெரியும். ஒரு டெண்டர் வைக்கிறாங்கல்ல, டெண்டருக்கு தெரியும் எத்தனை மீட்டர் வந்து டெண்டர் வைக்கிறான்னு தெரியும். என்ஜிபி இல்லை, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கு இன்னும் சம்மந்தம் கிடையாது. நமக்கு வந்து என்ஜிடியில் வந்து எவ்வளோ தண்ணி அந்த பகுதியில் வந்து ஒரு விவசாய சங்கம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அது வந்து நீங்கள் வந்து தண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க. அதை வந்து தண்ணியை எடுத்துங்க, புதுசாக ஆட் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்தது. கேஸ் வந்ததுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் வந்து அந்த ஸ்மெல் வருது இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு வந்து அங்கே மட்டும் தான் வருது. அதுக்கு ஒரு வாட்டர் கண்ட்ரோல் மிஷின் ஒர்க் ஆர்டர் கொடுத்தாச்சு. இன்னொரு 2 மாசத்துல அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓடல் கண்ட்ரோல், அதாவது வாசனை பேட்ஸ்மேன் வராது, அதுக்கு பார்த்துருங்க.